பாருங்க, தாய்மைன்றது எவ்வளவு உயர்வு அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதுக்கள் யாராக இருந்தாலும் அந்த தாய்மை அப்படின்னு வரும்போது எல்லாமே கீழே இறங்கி தான் வந்திருக்காங்க. இப்போ பாருங்க, ஆதிசங்கரர் அவர் 32 வயசுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையில இந்தியா பூரா சுற்றி தன்னுடைய இந்து மதம் என்னன்றதை ஸ்தாபிச்ச ஒரு மிகப்பெரிய மகான். இப்போ ஆதிசங்கரர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, எங்கேயும் கோபப்பட மாட்டாருங்க. ஆதிசங்கர் கோபப்பட்டதாக எதுவுமே இல்லை, ஆனால் எதிராளிக்கு கோபம் வரும் அப்படின்வார் அவரோட வார்த்தைகள். ஆனால் அவ்வளோ நிதானமாக இருக்கும். அவர் தன் தாய்க்கு ஒரு சத்தியம் பண்ணிட்டு போனார். அதாவது, நான் எங்கே இருந்தாலும் இறுதி தருணத்தில் நான் உன்னுடன் தான் இருப்பேன் அப்படின்ட்டு போனார். இதை ஆதிசங்கர் நிறைவேற்றினார். அந்த லாஸ்ட் டைமில் அவருக்கு அந்த தகவல் தெரிஞ்சு இருந்து என்னென்ன செய்யுமோ அது அத்தனையும் செய்தார். சாமியார் தானே, நான் போயிட்டேன்னு போகலை. ஏனால் அவர்கள் அந்த பெண்மையை போற்றினார்கள், தாய்மையை போற்றினார்கள் ஆதிசங்கர். இதில் ஆதிசங்கர் தாய்மையை பற்றி சொல்லும்போது இன்னொரு வகையில் சொல்கிறாங்க. அதாவது, இப்போ அவர் பல இடங்கள் போயிருக்கார். அப்போ பல பேர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆதிசங்கரைய அவருக்கு மரமேற தெரியும், சில வித்தைகள்லாம் தெரியும். இது ஒருத்தட்டையாக கற்றுக்கிட்டாரு. அப்போது ஜாதி மத வேற்றுபாடு இல்லாமல் யார் கொடுத்தாலும் சாப்பிடுவார். அப்போது ஒரு இடத்துல அங்கே சொல்கிறாரு, அதாவது சொல்லி கொடுத்தவங்கலாம் தந்தைக்கு சமம், சோறு போட்டவங்கெல்லாம் தாய்க்கு சமம் அப்படின்னு. இந்த ஒரு டைலாக் தான் நான் வீரம் படத்தில் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் சீனில் ஒரு கத்தியோட உட்காந்துட்டு இருப்பார். இவ்வளோ இந்த குடும்பம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற, நீ இவ்வளோ அடித்தாலும் போக மாட்டேன்றேன்னு சொல்லும்போது அவர் இந்த வார்த்தையை சொல்லுவார். அதை சொல்லி கொடுத்தவங்களாம் தகப்பன்னா இந்த வீட்டில் எனக்கு சொல்லியும் கொடுத்தாங்க, எனக்கு சோறும் போட்டிருக்காங்க, என் தாய் தகப்பன் இங்கே இருக்காங்கடா, என்னை தாண்டி வாங்குவார். இதை அங்கேருந்து எடுத்துதாங்க. ஸோ தாய்மை எப்படின்னா, அது எங்கெங்கெல்லாம் பரிமாறப்படுதோ எல்லோரும் தனக்கு தாய் தான் அப்படிங்கிற ஒரு நிலையை ஆதிசங்கர் ஐயா சொல்லுவார்ன்றதை எங்க ஐயா டிஜிஎன் எங்களுக்கு சொன்னாருங்க.